பிரதமர் மோடி மக்களுக்காக சீனா செல்லவில்லை, தனது நண்பர் அதானிக்காக மட்டுமே சென்றுள்ளார் என கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விமர்சித்துள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற 12வது புத்தக திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக எம்பி ஜோதிமணி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமெரிக்காவின் வரி விதிப்பு இந்தியா முழுவதும் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என கூறினார். மோடியின் தவறான வெளியுறவு கொள்கையே இதற்கு காரணம் என சாடிய அவர், மத்திய அரசு மந்தமாக செயல்படக்கூடாது என விமர்சித்தார். மோடி பிரதமராக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர் என்றும், சீனாவை கண்டு பயப்படும் பிரதமராகவே மோடி இருக்கிறார் எனவும் காட்டமாக கூறினார். ஒரு தன்மானமும் தைரியம் மிக்க பிரதமர் அந்த மண்ணை மிதிப்பாரா? ஆனா நரேந்திர மோடி போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு பிரதமருடைய தனிப்பட்ட முடிவுன்னு நம்ம பார்க்க முடியாது. ஒரு இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு நான் நினைக்கிறேன். இதை நிச்சயமா நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்க கூடாதுன்னு நான் போயிருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்பதான் 50% வரி விதிச்சிருக்காங்க. அப்ப இத்தனை நாளா சீனா ஆக்கிரமித்துட்டு இருந்த காலத்தில அவங்களை எடுத்து பேசலாம் இல்லையா? சோ அந்த மாதிரியான ஒரு சூழல் அதாவது அவருக்கும் அதானி போன்ற அவரது நண்பர்களுக்கும் ஏதாவது நன்மை கிடைக்கும்னா அவர் எங்க வேணாலும் போவார். அப்படி ஒரு சூழல் தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா சீனாவுடைய ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்கு. 60-லிருந்து 75% பொருட்களை நம்ம சீனால இருந்தா இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம்.